ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப வித்யாரண்யர் எழுதிய இந்த நூல்ல பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற தலைப்புல கடந்த வகுப்புகள் மூலமா 27 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அந்த 27வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிரம்மம், ஆத்மா அப்படிங்கிறது இந்திரியங்களுக்கு விஷயம் கிடையாது. அது எப்போதும் நேரடியாக அனுபவிக்கப்படுகின்ற அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு சொன்னாரு. நேரடி அனுபவம். ஆத்மா எப்பொழுதும் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் தானே தவிர, அது ஏதோ நமக்கு வேறாக இருக்கிறது. நான் அதை அடையப் போகிறேன். அதை அனுபவிக்கப் போகிறேன். அதை தேடப் போகிறேன். அப்படின்னு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அஞ்ஞானத்தினால் விளைகின்ற விளைவு அப்படிங்கிறத கடந்த 27வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்தினார். இப்ப மேலும் இன்னும் என்ன சொல்றார் அப்படிங்கிறத 28ல பார்க்கலாம். அவேத்யோ அப்ய பரோக்ஷதஹ ஸ்வப்ரகாசோ பவத்யயம் சத்யம் ஞானம் அனந்தம் சேத்யஸ்தீக பிரம்ம லட்சணம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆத்மா, பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அறியப்பட வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. அவேத்யம். ஆனால் அது எப்போதும் இருக்கின்ற இருப்பு, அபரோக்ஷம். அதாவது நேரடி அனுபவம். அதனால் அது ஸ்வயம் பிரகாசம். எப்பொழுதும் அந்த அறிவு ஒளி பிரகாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுவே சத்தியம், ஞானம், அனந்தம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்ம லட்சணம் அப்படின்னு இந்த 28வது ஸ்லோகத்துல பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்றார். பிரம்மம் எப்படி இருக்கிறதுன்னா, சத்தியம், ஞானம், அனந்தம். அது நமக்கு தெரியும் இல்லையா? சத்தியம்னா உண்மை, ஞானம்னா தூய அறிவு, அனந்தம்னா எல்லையற்றது. அப்ப சத்தியம், ஞானம், அனந்தம் என்பதுதான் பிரம்மத்தினுடைய லட்சணம். அந்த சத்தியம்னா உண்மை, இருப்பு அப்படிங்கிற அர்த்தம். அதாவது எது உண்மையோ அதுதான் இருக்கும். அந்த அடிப்படையில இங்க சாஸ்திரம் சொல்லுது. எது இருக்குதோ அதுதான் உண்மை. இல்லாதத உண்மை என்று சொல்ல முடியாது. அது பொய். அப்ப அந்த மாதிரி இங்க விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் பஞ்சகோச விவேகத்தினுடைய அருமையான சில சாரத்தை எடுத்துச் சொல்வதாக பார்க்கிறோம். ஏன்னா, ஆத்மா ஒரு பொருள் கிடையாது. ஆப்ஜெக்ட் கிடையாது. அதாவது நம்ம அத போய் பார்க்க போறேன், அத அடைய போறேன், அத தெரிஞ்சுக்க போறேன். அது இப்படிப்பட்டது, அப்படிப்பட்டது. அதுக்கு ஏதாவது குணங்கள் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி ஏதாவது குணங்கள் இருந்தா, அது சூடா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். அப்படியெல்லாம் எந்த குணங்களும் ஆத்மாவிடத்திலே இல்ல. அப்ப அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தினிடத்திலே அதனுடைய குணத்திலே இப்படி இப்படின்னு ஏதாவது தெரிஞ்சு வச்சு நம்ம தெரிந்து கொள்ள முடியுமான்னா, அப்படி தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்வது? அப்படின்னா, அந்த பிரம்மத்தை தேடி அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டை உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு நிலைக்கு யார் வருகிறார்களோ, அவர்கள் அந்த பிரம்மத்தை உணர்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பிரம்ம தன்மையை அடைகிறார்கள். பிரம்மா அனுபவத்தை அடைகின்றார்கள். அதற்கு பேர் தான் அபரோக்ஷ அனுபூதி என்று பெயர். அப்ப அந்த அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது எப்போதும் நம்முடைய அனுபவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க ரிஷிகள். அப்ப அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சதா நம்முள்ளே ஸ்புரணமாய்க் கொண்டே இருக்கிறது. அந்த இருப்பின் அதிஷ்டானத்தில் தான் நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஸ்புரணத்தின் வாயிலாகத்தான் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படி எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா, அந்த சுய அறிவில் பிரகாசிக்கிறது. ஸ்வப்பிரகாசக. சுய அறிவு. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய சுய அறிவின் மூலமாக இங்கு எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிறத இங்க ஆத்மாவினுடைய அருமையான விளக்கமாக சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட தன் இருப்பினாலே தான் இங்க எல்லாம் இருக்கிறது. தன்னால் தான் இங்க எல்லாம் தெரிகிறது. அதற்கு வேறாக வேறு சான்றுகள்
தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆத்மாவுக்கான 3 முக்கிய லட்சணங்கள் சொல்றாரு. அந்த லட்சணங்கள் தான் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம். அப்ப அந்த எல்லையற்ற பொருளாக, இடம், காலம் ஆகிய கால தேசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு ஆத்மாவினுடைய அருமையான விளக்கத்தை இந்த ஸ்லோகத்தில பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன புரிய வைக்குது? ஆத்மான்னா அது தூய அறிவு, எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு. அப்ப அதனுடைய இருப்பிலே இருக்கின்றவைகள் எல்லாம் அதற்கு வேறாக இருக்க முடியாதுங்கிறதையும் நிரூபணம் பண்ணாரு. ஏன்னா அதனுடைய இருப்பில் தான் இங்க எல்லாம் இருக்க முடியும். ஆனால் அப்படி தனக்கு வேறாக ஒன்று இருப்பதாக பார்ப்பது தோற்றம். ஏன்னா நான் கண்ணாடியில் முன்னாடி பார்க்கின்ற என்னுடைய உருவம் போல இந்த உலகம் என்னுடைய இருப்பினால் இருப்பதை நான் உணர்கிறேன். அப்படிங்கிறது இங்க பிரம்ம ஞானம். அதை இந்த இடத்துல நிரூபணம் பண்ணிட்டு, நமக்கு ஏற்கனவே அவர் சொன்ன அந்த அடிப்படை உண்மைகள்ல நம்ம மேலும் பயணிக்கணுங்கிறத இங்க அறிவுறுத்துறார். எப்படி நமக்கு ஏற்கனவே அடிப்படை உண்மைகள சொல்லிக் குடுத்தார் அப்படின்னா, "நீ இந்த உடல் கிடையாது. நீ இந்த மனம் கிடையாது. நீ அந்த புத்தி கிடையாது. நீ அந்த பிராணன் கிடையாது." அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீக்கணும். பஞ்ச கோஷங்கள கடந்த அத்தியாயத்துல ஒவ்வொன்னா நீக்கி பார்த்தோம். அப்ப அதெல்லாம் நீக்கும்போது கடைசியில எது எஞ்சுகிறதோ அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படின்னு உணர்ந்தோம் இல்லையா? அதை வந்து இங்க ஞாபகப்படுத்தி, என்றென்றும் அவ்வாறு தெரிகின்றவையெல்லாம் என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது என்று உணர்வதுதான் இங்க இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்பதையும் இங்க புரிய வைக்கிறாரு. அதுக்கான லட்சணங்களையும் இங்க சொல்லிட்டாரு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. மேலும் அது எப்படி இருக்கு? ஸ்வயம் பிரகாசக, ஸ்வப்பிரகாசக, ஸ்வயம் ஜோதிங்கிறாரு. அப்போ இங்க வேதாந்தம் அததான் ஆழமா நமக்கு அறிவுறுத்துது. ஆத்மா வந்து அறியப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு இருப்பு. அதை எந்த ஜீவராசி தன்னுள் உணர்கிறதோ, அது அந்த சுயத்தை, அந்த சுய அறிவில் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. அவ்வாறு பிரகாசிக்கின்ற நிலையிலே அது தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை முடிக்கிறது என்று இங்கு சொல்றாரு. அப்ப அதுதான் இங்க உச்ச உண்மை என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படை விஷயத்தை இந்த ஸ்லோகம் வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகத்தின்படி ஒரு சாதகனுக்கான தியானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்பை தான் விடாமல் இருக்க வேண்டும். எல்லோருக்குமே வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாம போகாது. ஏன்னா, நான் அப்படிங்கிற ஒரு முதல் தன்மை வந்து நமக்கு விழிப்பு நிலைக்கு வந்த உடனே, நான் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல்ல எழுந்திருக்கிற எண்ணம். ஆனா, அப்படி எழுந்திருக்கிற அந்த எண்ணம் வந்து எதன் அடிப்படையில் எழுந்திருக்குதுங்கிறது முக்கியம். ஏன்னா, நம்ம தூங்குறோம். அப்ப நான்கிற ஒரு விஷயத்த விட்டுர்றோம். அப்ப மனசு இல்ல. தூக்கத்திலிருந்து விழிச்சு எழுந்த உடனே நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா, நான் எழுந்துட்டேன்னு நம்ம சொல்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் என்பது உடல் மனம் சார்ந்து நான் எழுந்துட்டேன்னு சொல்றோம். ஆனா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது தற்காலிகமா இந்த உடல் மனம் சார்ந்து நாண பிடிக்காம, தன்னுடைய உண்மை இருப்பை நான் என்று உணர்ந்து விட்டால் போதும். அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது எப்பொழுதும் இருக்கின்ற சாஸ்வதம், சத்தியம். அதுவே நீ அப்படிங்கிறது தான் இங்க சனாதன தர்ம ரிஷிகள் நமக்கு காட்டிக் கொடுக்கின்ற சாஸ்திர சாரம். அப்ப அத நாம இங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல முன்னிறுத்தி, அத தியானமா பண்ண சொல்றாரு. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்பை விடாமல் இருக்க பழகிக்கொள். 2வது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறாதது. ஆனால் இந்த உலகமோ தோற்றம் என்பதினாலே மாறிக்கொண்டே இருப்பது. அப்ப மாறிக்கொண்டு இருப்பது ஆத்மாவாக முடியாது. என்றும் மாறாதது எதுவோ அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படிங்கிறதுனால, அப்ப நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பு, தன்னுணர்வு மாறாமல் இருப்பதினால் அது ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீங்க அது எப்படிங்க அப்படின்னு உதாரணம் கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப நீங்க வந்து 10 வயசு குழந்தையா இருக்கும்போது நான் இருக்கிறேன்ங்கிறத முடிவு பண்ணீங்க. அப்புறம் 20 வயசு வாலிப பருவத்த அடையும் போதும், நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா, நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லும்போது 10 வயசுல சொன்ன நான் இருக்கிறேனோ, 20 வயசுல நான் இருக்கிறேன்னு சொல்ற அந்த இருப்பும், 40 வயசுல நான் இருக்கிறேன்னு சொல்றதும், 80 வயசுல நான் இருக்கிறேன்னு சொல்றதும் மாறுமா? எப்பவும் மாறாது. நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை நாம் எப்பொழுதும் மாற்றம் செய்வது முடியாது. ஏன்னா, அது நம்முடைய இருப்பு, நம்முடைய உணர்வு. ஆனால் உங்களுக்கு வயோதிகம் வந்துவிட்டது. 80 வயதுல வயோதிகம் வந்துவிட்டது. அப்ப எது மாறியது? நான் இருக்கிறேன் மாறியதா? இல்லை உடல் மாறியதா?
உடல் மாறியது. உடல் 10 வயதுல ஒரு குழந்தை பருவம், 20 வயதுல வாலிப பருவம், அப்புறம் 40, 60, 80 என்று உடல் தான் மாறியதே தவிர, நான் இருக்கிறேன் என்பது மாறாதது. அப்ப இங்க உண்மையில் எது மாறாமல் இருக்கிறதோ, அது ஆத்மா. மாறிக்கொண்டு எது இருக்கிறதோ, அது தோற்றம். அப்படிங்கிறத இங்க நிரூபணம் செய்றாரு. அப்ப நீங்க பண்ணக்கூடிய தியானத்துல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாறாத இருப்பில் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாறுகின்ற உடலை நான் என்று அபிமானம் செய்து கொண்டு, நான் எழுந்து விட்டேன், நான் இருக்கிறேன், நான் டாக்டர், நான் கலெக்டர் அப்படின்ட்டு ஏதோ கொடுக்கப்பட்ட பட்டம், பதவி அல்லது ஜாதி, நான் செட்டியார், நான் ஐயரு, நான் பிராமணன் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் மாறாமல் இருக்கிற அந்த நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பு, தன்னுணர்வு, ஆத்மா அப்படிங்கிறத இங்க உணர்த்துறாரு. அப்ப அதத்தான் நம்ம இங்க தியானமா மாத்திக்கணும். சதா நம்ம அந்த தன்னிருப்புல, தன்னுடைய சுயத்துல இருக்கணும். அதுதான் இங்க உண்மையான பிரம்மம், ஆத்மா அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. மேலும் அது சுயம் பிரகாசமான சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்ட்டு அருமையா முடிக்கிறார். இந்த 28வது ஸ்லோகம். அடுத்தது 29. சத்யத்வம் பாதராகித்யம் ஜகத்பாத ஏக சாட்சிணः பாதः கிம் சாட்சிகோ புர்ஹி ந ரசாசிக்ஷः இஷ்யதே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சத்தியம் அப்படின்னா, அது ஒருபோதும் நிராகரிக்கப்படாதது. ஆனால் இந்த உலகமோ நிராகரிக்கப்படுகிறது. ஏங்க? எப்படிங்க? இப்ப சத்தியம்னா நிராகரிக்கப்படாமல் இருக்கு. உலகம் நிராகரிக்கப்படுகிறதுனா எப்படிங்கன்னா, இப்ப நிராகரிக்கிறதுனா நீக்கம் பண்றது தானே. இப்ப நீங்க வந்து நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்ப நீங்க எப்பவும் இழக்க முடியாது. அது நீங்க விழிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் இருக்கிறேன் தான். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் நான் இருக்கிறேன் தான். நீங்க கனவு கண்டுகிட்டு இருந்தாலும் நான் இருக்கிறேன் தான். அந்த இருப்பு மாறுவதில்ல. ஆனா உங்களுக்கு விழிப்பு நிலையில இப்ப இந்த உலகம் தெரியுது. இங்க நீங்க ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உண்மையா இருக்கு. ஆனா நைட்ல தூங்கும்போது கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க. அங்க வேற ஒரு உலகம், வேற ஒரு வாழ்க்கை. அப்ப அது வேற மாரி மாறிடுச்சுங்களே! அப்ப அங்க ஒரு மாற்றம் நடக்குது. அப்ப அங்க ஒரு மாறுதல் நிகழ்ந்து விட்டது. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உலகத்தையே விட்டுட்டீங்களே! உலகம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதாவது விழிப்பு நிலையில இருக்கிற உலகமும் காணோம். கனவு நிலையில இருக்கிற உலகமும் காணோம். தூங்கும்போது ஒட்டுமொத்தமா உலகமே காணோம். மாறி, மாறி கனவுல ஒரு உலகம் இருந்தது, நனவுல ஒரு உலகம் இருந்தது. ஆனா, டீப் ஸ்லீப் போயிட்டீங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா, கனவு உலகமும் காணோம், நனவு உலகமும் காணோம். அப்போ உலகம் நிராகரிக்கப்படுகிறது. அப்ப இப்படி வந்து போற உலகம் உண்மையா? கேள்வி கேட்கிறார். அப்படி வந்து போற உலகம் உண்மையா? கிடையாது இல்லையா? வந்து போற உலகம் தோற்றம். ஏன்னா, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. விழிப்பு நிலையில ஒரு மாதிரி இருக்குது. கனவு நிலையில ஒரு மாதிரி இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்துல காணாமயே போயிடுது. அப்ப அப்படிப்பட்ட உலகம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஆகவே அது தோற்றம். ஆனால் நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பு மாறாமல் இருக்கிறது. அது எப்படிங்க தன்னிருப்பு மட்டும் மாறாம இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விழிப்பு நிலையில இந்த உலகம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது யாரு? நான் இருக்கிறேன்னு சொல்ற நீங்க தான். அதுல சந்தேகம் இல்லையே! அதே மாரி கனவு நிலையில நான் இப்படி கனவு கண்டேங்க. என்ன ஒரு நாய் தொரத்திச்சு, என்ன ஒரு புலி தொரத்துச்சுங்க. நான் பயந்துட்டு ஓடுனேன். அப்படின்னு கனவு உலகத்த பத்தி நீங்க விழிப்பு நிலையில பேசுனாலும், அந்த இடத்துல கனவு கண்டவன் யாரு? நீங்க தான். அப்ப அதுல நான் இருக்கிறேன்ங்கிற சந்தேகம் இல்லையே! அப்புறம் நல்லா தூங்குனீங்க. விழிப்பு நிலை உலகத்தையும் விட்டுட்டீங்க. கனவு நிலை உலகத்தையும் விட்டுட்டீங்க. அப்படியே டீப் ஸ்லீப் போயிட்டீங்க. நல்லா தூங்கிட்டீங்க. கொறட்ட விட்டு தூங்குறீங்க. எதுவுமே தெரியல. நீங்க ஆணா? பெண்ணா? நீங்க இந்தியனா? இஸ்லாமியனா? எதுவுமே தெரியல. ஆனா தூங்கி எழுந்த பிறகு, நல்லா தூங்குனேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த நல்லா தூங்குனேன்னு சொன்னவன் யாரு? அப்பவும் அந்த தூக்கத்துல நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு இருந்துகிட்டு, நீங்க நல்லா தூங்குறீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த 3 நிலைகளிலும் விழிப்பு, கனவு, ஆழ் உறக்கம் என்ற இந்த 3 நிலைகளிலும் அவஸ்தாத்ரய சாட்சியாக யார் இருக்கிறாரோ, அவரை நீங்கள் நீக்க முடியாது. ஏன்னா அவர்தான் இருப்பு, அவர்தான் பிரம்மம், அவர்தான் ஆத்மா அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாரு.
ஆனா இங்க அப்படிப்பட்ட இருப்பு இல்லாமல் இங்க எதுவும் இருக்காது. ஏன்னா நீங்க இருக்கிறதுனால தான் இந்த நனவு உலகம் இருக்கு. நீங்க இருக்கிறதுனால தான் கனவு உலகம் இருக்கு. நீங்க இருக்கிறதுனால தான் ஆழ்ந்த உறக்கம்ங்கிற ஒரு நிலையும் இருக்கு. இல்லாவிட்டால் இங்கு இந்த 3 அவஸ்தைகளும் இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறத இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை மிக தெளிவாக வரையறுக்கிறது என்று பார்க்கிறோம். சத்தியம்னா என்ன? ஒருபோதும் நிராகரிக்கப்படாதது, யாராலும் நீக்கவே முடியாதது, எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு, அதுவே சத்தியம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. இதான மகா வாக்கியம். உபனிஷத் அதான சொல்லுது. பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யாங்குது. அப்ப என்ன புரிய வைக்குதுன்னா, சத்தியம்ங்கிறத நிராகரிக்க முடியாது. ஆனால் உலகமோ மித்யா. மித்யான்னா தோற்றம். அப்ப அப்படிப்பட்ட உலகத்தை சத்தியம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறுகின்ற எதுவும் சத்தியமாக இருக்கவே முடியாது. ஆனால் எது மாறாமல் இருக்கிறதோ, அதுவே சத்தியம், அதுவே பிரம்மம் அப்படின்ட்டு இங்க அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இங்க நிராகரிக்கப்படாதது எதுன்னா ஆத்மா. அப்ப நிராகரிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா உலகம். அப்ப இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல அருமையா புரிய வைக்கிறாரு. ஏன்னா இங்க இவரு இந்த ஸ்லோகத்துல வந்து வேதத்தினுடைய மகா வாக்கியத்த தான் இங்க எடுத்து பேசுறாரு. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. அத இப்படி நமக்கு எளிமையா புரிய வைக்கிறாரு. அப்ப நம்ம சாஸ்திரங்களுடைய நடைமுறைய ஆழ்ந்து பார்த்தா, இங்க ஒவ்வொரு விஷயம் ஸ்வதேவ சோம்யா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. சத்து மட்டுமே உள்ளது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையும் நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். ஏன்னா இங்க இருப்பு, அந்த பிரம்மம், அந்த சத்து அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றாரு. அப்படி நிரூபணம் பண்ணும்போது, இந்த உலகம் அப்படின்னா என்னங்கன்னா, பிரபஞ்சோபசமம். பிரபஞ்சோபசமம்னா உலகம் மறைந்து விடுகிறது. தோன்றுகிறது, இருக்கிறது, மறைந்து விடுகிறது. அது எப்படிங்க தோன்றி, இருந்து மறையுதுன்னா, அதான் நான் 3 நிலைகள் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நிரூபணம் பண்ணிட்டேன். நான் ஏதோ சினிமாவ பத்தி சொல்லல. ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்துல உலகம் தோன்றுச்சு. படம் விட்ட உடனே அந்த உலகம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சினிமா பேசல. உங்க நிரந்தர வாழ்க்கை, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில, தினசரி இந்த உலகம் வந்து பிரபஞ்சோபசமம் ஆகுது. பிரபஞ்சோபசமம்னா என்ன? தினசரி இந்த உலகம் மறைந்து விடுகிறது. எப்பொழுதுங்க மறைந்து விடுகிறது? ஆழ்ந்த உறக்கத்திலே மறைந்து விடுகிறது. அப்ப ஒரு விஷயம் தோன்றி மறைகிறது என்றால், அது தோற்றம், மாயா அப்படிங்கிறத நிரூபணம் பண்றாங்க. உலகம் தோன்றி, இருந்து மறைகிறது என்றால், அது வெறும் தோற்றம், மாயை. நம்ம இததான் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள வந்து பழைய பாடங்கள் எல்லாம் படிக்கும்போது நான் இத எப்படி புரிய வச்சேன் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு மாயாவி வந்து எப்படிங்க ஒரு தொப்பிக்குள்ள இருந்து முயல கொண்டு வரான். நீங்க ஒரு மேஜிக் ஷோ போயிருக்கீங்க. அந்த மேஜிக் ஷோல போய் உட்கார்ந்த உடனே மாயாவி வரான். எல்லாரையும் ஒரு கும்பிடு போடுறான். அப்புறம் நீங்க எல்லாம் கிளாப் பண்றீங்க. மாயாவி வந்துட்டாருன்ட்டு. உடனே அவன் என்ன பண்றான்? டக்குன்னு தன் தலையில இருக்கிற அந்த கேப்ப எடுக்குறான். அத வந்து உங்ககிட்ட திருப்பி காட்டுறான். அந்த கேப்க்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் அந்த கேப்க்குள்ள என்னமோ காட்டுறானே ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் கேப்ப உதர்றான். ஒண்ணும் இல்ல. திருப்பி கொஞ்ச நேரத்துல அந்த கேப்புக்குள்ள கைய விட்டு ஒரு முயல் எடுத்து காட்டுறான். உங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா போயிடுது. என்னடா! இப்பதானே கேப்ப உதறுனான், கேப்ப தட்டுனான், அந்த கேப்புக்குள்ள இருந்து ஒண்ணுமே இல்லையே! அந்த தொப்பிக்குள்ள ஒண்ணுமே இல்லையே! ஆனா இப்ப அந்த தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயல் எடுத்து காட்டுறானே! இது என்னடா ஆச்சரியமா இருக்கு! அப்படின்னு நீங்க அத ஆச்சரியமா பார்க்கறது தானே மேஜிக் ஷோ. அப்ப இந்த மேஜிக் ஷோவுல என்ன நடந்தது? ஒண்ணு தோன்றி மறைந்தது. அந்த முயல் என்ற ஒரு உருவம் தற்காலிகமாக வந்தது. உங்க கண்ணு முன்னாடி இருந்தது. அப்புறம் திடீர்னு அந்த முயல தொப்பிக்குள்ள போட்டு திருப்பி தொப்பிய உதர்றான். முயல் காணோம். மறைஞ்சு போச்சு. அப்ப தோன்றி, இருந்து, மறைந்து போகின்ற அந்த நிலைக்கு என்ன பேரு? தோற்றம் தானே, வந்து போச்சுங்க அப்படின்னு தானே சொல்றோம். அதே தான் இங்க சொல்றாரு. பிரபஞ்சோபசமம் என்றால் இந்த உலகம் தோன்றி, இருந்து, மறைகிறது. ஆகவே இந்த உலகம் என்பது மித்யா, பிரம்மம் என்பது சத்தியம் அப்படின்னு மகா வாக்கியத்தை இங்க நிரூபணம் பண்றார். அதுதான் இந்த ஸ்லோகம். அப்ப இந்த ஸ்லோகத்தின்படி நாம தியானிக்கணும்னா என்ன தியானிக்கலாம்? என்னுடைய அனுபவத்துக்கு எதெல்லாம் வருதோ, அந்த அனுபவத்துக்கு வருகின்ற பொருள் தற்காலிகமாக இருந்து மறைகிறதோ, அது உண்மையாக இருக்க முடியாது. ஆனால்
தோன்றி இருந்து மறைகின்ற அந்த அனுபவங்கள் மாறலாம். ஆனால் அந்த அனுபவிப்பவனாகிய என்னுடைய நிலைப்பாடு, நான் அப்படிங்கிற என்னுடைய இருப்பு எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு. மாறாதவன் நான். நான் என்றும் மாறாதவன். என்னுடைய இருப்பினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற நம்முடைய சுய அனுபவத்த இங்க நிரூபணம் பண்றார். ஏன்னா ஒரு அனுபவம் வரலாம், போலாம். ஆனா அந்த அனுபவம் என்பது தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த அனுபவத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற நான் என்றும் மாறாமல் இருக்கிறேன். அப்ப நான் இருப்பதினால் தான் எனக்கு இங்க எல்லாம் இருந்து மறைகிறது. அப்படிங்கிற நம்முடைய இருப்பை இங்க மீண்டும் ஆழமாக சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இங்க நிராகரிக்கப்படாதது எதுவோ அது சத்தியம். நிராகரிக்கப்படுவது எதுவோ அது மித்தியா. அப்ப இந்த உலகம் என்பது நிராகரிக்கப்படுவதினாலே இது மித்தியா. அப்ப பிரம்மம் என்பது நிராகரிக்கப்பட முடியாததினாலே அது சத்தியம். ஆக ஆத்மா மட்டுமே சத்தியம், பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்று இந்த 29வது ஸ்லோகத்துல பிரம்மத்தை நிரூபணம் செய்றார். அடுத்தது 30வது ஸ்லோகம். அபநீதேஷு மூர்த்தேஷு யமூர்த்தம் சிஷ்யதே வியத் தக்ஷேஷு பாதிதேஸ்வந்தே சிஷ்யதே யத் ததேவ தத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தோற்றத்தில் தோன்றி இருந்து மறைகின்ற உருவமுள்ள பொருட்கள் அனைத்தும் நீக்கப்பட்ட பிறகு, அவைகளெல்லாம் தோன்றி மறைகின்ற மித்யா என்று நீக்கப்பட்ட பிறகு, அங்கு உருவமற்ற ஆகாசம் மட்டும் மீதம் இருக்கிறது. ஏன்னா இங்க பிரபஞ்சோபசமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? பிரபஞ்சம் இருந்து தோன்றி மறைகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஜெனரலாவே சயின்ஸ் படி பார்த்தாலும் சரி, நம்ம சாஸ்திரத்தின் படி பார்த்தாலும் சரி, இந்த உலகம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஆகாய தத்துவம். ஆகாயம் என்றால் வெட்ட வெளி. அந்த வெளியின் மீது இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. பிரபஞ்சம் மிதக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகாயத்தில் தான் மிதக்குது. அத சொல்றாரு. அப்ப எது மிஞ்சுகிறதுன்னா, உருவமற்ற ஆகாசம் மட்டும் மீதம் இருக்கும். அதுபோல நிராகரிக்கக்கூடிய அனைத்தும் நீக்கப்பட்ட பின்பு மீதம் இருப்பது எதுவோ அதுவே உண்மையானது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க வெளித்தன்மைய சுட்டிக்காட்டுறார். வெட்ட வெளித்தன்மைய இங்க சுட்டிக்காட்டுறார். அப்ப நாம தான் இந்த பாடத்துல ஏற்கனவே கொஞ்சம் டீப்பா போயிட்டோம். ஏன்னா வெட்ட வெளி அப்படிங்கிறது ஏதோ வெளிங்கிறது வெளியிருந்து பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த வெளிங்கிறது நமக்குள்ள இருக்கிற சித்தாகாசம். சித்தாகாசம்னா அறிவு ஆகாசம் என்று நம்ம ஏற்கனவே நிரூபணம் பண்ணிட்டோம். ஏன்னா இப்ப நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள பொறுத்தவரைக்கும் அப்படியே ஒரு குருட்டுத்தனமா படிக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அதாவது புத்தக அறிவ மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாடம் பண்றதில்ல. நமக்கு எல்லாம் பிராக்டிகல் நாலேட்ஜும் வேணும். அதாவது பரோட்ச ஞானமா இல்லாம, அபரோட்ச அனுபூதி அடையணும். அப்பதானே நம்ம அந்த நிலைப்பாட புரிந்து கொள்ள முடியும். சும்மா ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாரி புத்தகத்த மட்டும் படிச்சுட்டு, இதுதாங்க சுரைக்காய் சுரைக்காய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அது எப்படிங்க சுரைக்காய் அனுபவமாகும்? அதான் நான் இதெல்லாம் ரொம்ப டீப்பாவே விளக்கியிருக்கிறேன் ஒவ்வொரு கிளாஸ்லயும். இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். அதாவது குழந்தைகள்ல நம்ம புக் எடுத்து படிக்கும்போது, சுரைக்காய் உருவத்த காட்டி ஒரு படத்த போட்டு, இதான் சுரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை சுரைக்காய் பொம்மைய பார்த்துட்டு, ஓ! இதான் சுரைக்காய்ன்னு புரிஞ்சுக்கும். ஆனா, அது புரிதல் தான். அந்த சுரைக்காய் குழந்தைக்கு அனுபவம் ஆச்சா? இல்லையா? அப்ப அந்த சுரைக்காய்ங்கிறது எப்ப அனுபவம் ஆகும்னா, கடைவீதியில போய் வாங்குனா அனுபவம் ஆயிடுமான்னா, அப்பவும் அனுபவம் ஆகாது. கடைவீதியில போய் நேர்ல வேணா பார்க்கலாம். படத்துல இருக்கிற சுரைக்காய கடைவீதியில போய் மார்க்கெட்ல இதான் நேர்ல சுரைக்காய்ன்னு காட்டுவாங்க. அதையும் பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? இங்க போட்டோவுல பார்த்தோம், அங்க நேர்ல பார்த்தோம். அப்பவும் அனுபவம் ஆகாதான்னா, நேரடி அனுபவம்ங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? கண்ணுல பார்த்தா நேரடி அனுபவமா? அப்படி எப்படி நேரடி அனுபவம் ஆகும்? அது கண்ணுடைய புலன்கள்னால ஒரு பார்வையில கிடைக்கிற ஒரு விஷயம். எப்படி இப்போ போட்டோவுல பார்த்த சொரக்காயினால உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. நேர்ல பார்த்த சொரக்காயினால உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. அப்ப எப்படிங்க அனுபவம் கிடைக்கும்னா, அந்த சொரக்காய வீட்ல கொண்டு போயி பொரியல் பண்ணி சாப்பிட்ட பிறகு தான், அந்த சொரக்காயும் நீங்களும் ஒண்ணாயிட்டீங்க. அங்க இருமை கிடையாதுல்ல. நீங்க வேறு, சொரக்காய் வேறுங்கிற அங்க டுயாலிட்டி கிடையாது. நானும் சொரக்காயும் ஒண்ணு. ஏன்? அந்த சொரக்காய் உங்க உடம்புக்குள்ள போயி, ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா மாறுன பிறகு தான் உண்மையான அனுபவம். ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது, சொரக்காய் வேற, நான் வேறங்கிற வரைக்கும் அனுபவம் ஆகல. அது படமா இருக்கட்டும், உண்மையான தோற்றமா இருக்கட்டும். அது பிரயோஜனப்படாது.
ஆனா, இப்ப நான் அத சாப்பிட்ட பிறகு அந்த சுரைக்காய் என்னுடைய உடம்புக்குள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா மாறுன பிறகு இப்ப நானும் சுரைக்காயும் ஒன்றாகிட்டோம். மிங்கிள் ஆயிட்டோம். இப்ப எங்க இருவரையும் பிரிக்க முடியாது. சொரக்காயும் பிரிக்க முடியாது, என்னையும் பிரிக்க முடியாது. அப்ப நான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ சொரக்காய் இப்ப தான் பண்ணியிருக்கிறேன். சாப்பிட்ட பிறகு தான் அது நானாவே ஆயிடுச்சு. அப்பதான் அது ரியாலிட்டி. அத சொல்றாரு. இங்க ஆத்மாவும் அப்படித்தான். ஆத்மாங்கிறது ஏதோ உங்களுக்கு வேறையா இருக்கு. கடவுள்னா தனக்கு வேறாக இருக்கிறார் அப்படின்னு வெளிய தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், கடவுள் அனுபவமாக மாட்டார். அப்படி உங்களுக்கு கடவுள் அனுபவம் ஆகணும்னா, ஃபோட்டோவுல காட்டுற மாரி நான் வேணா வீட்ல ஒரு ராமர் படமோ, ஒரு முருகன் படமோ, ஒரு விநாயகர் படமோ கொண்டு வந்து மாட்டி விடுவேன். நீங்க டெய்லி பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கலாம். அது சொரக்காய் படத்த கும்பிடுற மாரி. இப்ப சொரக்காய நான் வீட்ல ஃபோட்டோல மாட்டி வச்சாலும், நீங்க டெய்லி அந்த சொரக்காய தொட்டு தொட்டு கும்பிடுற மாரி, இங்க நீ முருகனையோ, விநாயகரையோ, சிவபெருமானையோ தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டே இருங்க. அனுபவம் ஆவாரா? சொரக்காய் எப்படி அனுபவம் ஆகலையோ, அது மாரி அனுபவம் ஆக மாட்டார். சரி இதையும் மீறி நீங்க ஃபோட்டோல வேண்டாம். நான் இன்னும் கொஞ்சம் அவர அப்படியே தத்ரூபமா பார்க்க விரும்புறேன்ட்டு கோயிலுக்கு போறீங்க. அங்க அப்படியே சங்கு சக்கரதாரியா மகாவிஷ்ணு நின்னுட்டு இருக்காரு. ஒரு உருவத்துல செதுக்கி. அப்ப அந்த உருவத்த பார்த்தாலும் அனுபவம் ஆயிட்டாரான்னா, அதுவும் அனுபவம் இல்ல. அங்க வந்து ஆர்ட் பண்ண படத்துல, ஃபோட்டோல பார்த்தீங்க. இங்க உருவத்துல சிலையில பார்க்குறீங்க. அப்பவும் உங்களுக்கு அந்த பெருமாளோ, சிவபெருமானோ, எந்த கடவுளோ, முருகனோ, அப்படி விக்கிரக வழிபாடு, உருவ வழிபாடுகள் எல்லாம் அனுபவம் ஆகுமான்னா, அனுபவம் ஆகாது. அப்ப உண்மையா இறை அனுபவம் அப்படிங்கிறது எப்படி ஆகும்னா, அந்த இறைவன் உண்மையில் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது, இங்கு இறைவன் என்பவன் உண்மையில் உருவத்தில் இல்ல. அது உணர்வில் இருக்கிறது. பிரஜ்ஞானம் பிரம்மா. பிரக்ஞையே இறைவன் அப்படின்னு அந்த இறைத்தன்மைய இங்க ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கும்போது, அப்ப அது உணர்வுல பிடிக்க வேண்டிய விஷயமே தவிர, உருவத்துல பிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது நம்ம எப்ப புரியுதோ, அப்ப நமக்கு இறை அனுபவம் உண்டாகும். அதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு மையத்துல அதை அனுபவமாக்குவது. அப்ப அந்த உணர்வு மையம் தான் இங்க நமக்கு உயர் பரிமாண அறிவுல கிடைக்கும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அது கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே இதெல்லாம் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கேன். ஏன்னா, இப்ப உணர்வு எங்க தொடங்குது? ஒரு அறிவு தாவரத்துல தொடு உணர்வா தொடங்குது. ஆனா, ஒரு அறிவு தாவரத்துல தொடு உணர்வா தொட்டாலும், தொட்டாஞ்சுருங்கி செடிய தொட்ட உடனே அது சுருங்குனாலும், அதுக்கு உணர்வு இருக்கு. ஆனாலும், அது தன்னை தெரிந்து கொள்ளுமான்னா தெரிந்து கொள்ளாது. அது மாரி தான் பரிணாமத்துல இரு அறிவு கொண்ட புழு பூச்சிகள், 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு பிறவி பரிணாமம் மனிதனா வரைக்கும் வந்தோம். அப்ப இந்த மனித பிறவிகள மட்டும் புரிஞ்சுக்க முடியுமான்னா, அங்க பகுத்தறிவு வேலை செய்யணும்ல. எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற விவேகம் வரணும். அப்புறம் வந்து நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் வரணும். எது நித்தியம், எது அனித்தியம்னு புரியணும். ஆனா அது வராம நம்ம அனித்தியமான விஷயங்கள உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருந்தோம்னா, அப்புறம் எப்படி நமக்கு அது அனுபவம் ஆகும்? அனுபவம் ஆகாது. அப்ப இங்க பகுத்தறிவு பரிமாணத்துல நமக்கு எல்லாம் புரிய வரணும். அது இந்த இடத்துல புரிய வச்சு, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நிராகரணம் செய்த பிறகு, நீக்கம் செய்த பிறகு, எது எஞ்சுகிறதோ, எது மிஞ்சுகிறதோ, அதுவே இருப்பு, அதுவே பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஆகாசத்த சொல்றாரு. ஆகாச ஓமானத்த சொல்றாரு. ஏன்னா, இந்த உலகத்துல வந்து மண்ணு, மரம், கல்லு அப்படின்னு எத பார்த்தாலும் உருவத்துல இருக்கு. அப்ப அந்த உருவத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் நீக்குனா, உருவமற்ற ஆகாசம் இருக்கு. அப்ப இங்க என்ன கருத்து சொல்ல வராரு? உருவம் என்றால் வருகிறது, போகிறது. ஆனால் உருவமற்ற ஆகாசமோ, வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது மாறுவதும் இல்லை என்று புரிய வைக்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிளா ஆகாசத்த எடுத்துக்கிறார். அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தின்படி ஆகாசம்ங்கிறதனுடைய தன்மை என்னன்னா, அது மாறாமல் இருக்கிறது. அதன் மீது இந்த உலகம் என்பது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. கேலக்ஸியே அந்த ஆகாசத்துல தானே மிதக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம சயின்ஸ் படி பார்த்தாலும் அந்த வெட்ட வெளியில தான் ஆகாசத்துல கேலக்ஸி இருக்கு. அந்த கேலக்ஸில சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றி பல கோள்கள், அதுல பூமி, அதுல நீங்க, நானு, அப்புறம் அத தவிர பல்வேறு உடல்கள், அதுல மரம், கல்லு, மண்ணு அப்படி எல்லாமே வந்து போனாலும், அவைகள் எல்லாம் உருவத்தில் வந்து போகிறது. ஆனால் இவைகளெல்லாம் வந்து வந்து தோன்றி இருந்து மறைந்து போகிறது. ஆனால் இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆகாசமோ வருவதும் இல்லை, போவதும் இல்லை. ஆகவே அது மாறாமல் இருக்கிறது அப்படின்ட்டு ஆத்மாவோட கம்பேரிசன் பண்றாரு. ஏன்னா நம்ம ஆத்மாவ புரிய வைக்கணும் எப்படியாவது. அது இப்படித்தான், அப்படித்தான் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணுமே. ஆத்மாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும். அது உங்களுக்கு புரியிற மாரி குடுக்கணும். அது உங்களுடைய அனுபவத்துல இருக்கணும். அப்ப எப்படிங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். எனக்கு ஆத்மான்னா புரியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு அனுபவத்துல சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, ஆகாசத்தினுடைய ஓமானத்த சொல்லி புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஆகாசம் என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சமம்.
அது மாறாமல் இருக்கிறது. அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப நாம இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை உண்மையும் அதுதானே. நாம இங்க எல்லாம் வந்து ஒவ்வொன்னா நேர்த்தி பண்ணி நீக்கி பார்த்தா எது மிஞ்சுதோ அது ஆத்மா. ரியல்ல எப்படி நாம இந்த உலகத்த ஒவ்வொன்னா நீக்கி பார்த்தா எது மிஞ்சுதோ அது ஆகாசம். அது மாரி இங்க 2யும் கம்பேரிசன் பண்ணி நாம புரிஞ்சுக்கிட்டா, இங்க எது நிராகரிக்கப்பட முடியாதோ அது இருப்பு. எது எல்லாம் நிராகரிக்கப்படக்கூடியதோ அது தோற்றம். அப்ப தோற்றம் என்பது மித்யா. மாறாமல் எப்பொழுதும் இருப்பது சத்தியம். அப்ப பிரம்மம் சத்தியம். ஜெகன் மித்யா அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்லோகத்த மீண்டும் மீண்டும் ஆழமா அறிவுறுத்திக்கிட்டே வராரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மிக நுட்பமான விஷயம். அப்ப இங்க நிராகரிக்கக்கூடிய எல்லாம் நீங்கிய பின்பு எது எஞ்சுகிறதோ அதுவே பரம சத்தியம். அதுவே பிரம்மம் அப்படின்ட்டு இந்த 30வது ஸ்லோகத்துல மீண்டும் பிரம்மத்தை நிரூபணம் செய்கிறார். ஆத்மாவை நிரூபிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 31. சர்வ பாதே ந கிஞ்சித் சேத்யன்ன கிஞ்சித் ததேவ தத் வாசா ஏவாத்ர பித்யந்தே நிர்பாதம் தாவதஸ்திஹி. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணியமான ஒரு ஆன்மீக அனுபவ நிலைய எடுத்து பேசுதுங்க. எப்படின்னா, இப்ப ஒரு சாதகன் வந்து இப்ப நேத்தின்னு சொல்லி, இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாம வந்து தத்துவங்களா மாத்தி நிராகரம் பண்ணோம். இதுதான் அத்வைத வேதாந்த சாஸ்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்க நெறைய பேர் அத்வைத வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்திருப்பீங்க. அதுல நம்ம நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்ணணும்னா எப்படி? தத்துவங்களா மாத்தணும். பஞ்ச பூதங்களா மாத்தணும். 5 பூதங்கள நீக்கணும். பஞ்ச கர்மேந்திரியங்களும், பஞ்ச ஞான இந்திரியங்களா மாத்தி அதையும் நீக்கணும். அப்ப இங்க வந்து கோஷங்களையும் நீக்கணும். எல்லாம் நம்ம நீக்குனா கடைசியில எல்லாத்தையும் நீக்கி, எல்லாவற்றையும் நிராகரித்த பின்பு எது எஞ்சுகிறதோ, அதுதான் இங்க இருப்பு, சத்தியம், பிரம்மம் அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்ணோம். அப்ப அதை இங்க சொல்றாரு. நேத்தி என்று எல்லாவற்றையும் நிராகரித்து வந்தபோது, நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, ஆனந்த அனுபவம் அல்ல என்று பஞ்ச கோஷங்களையும் நாம் விட்டுவிட்டோம். இந்த நிலையில் நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். இப்போது எதுவும் இல்லை போல் இருக்கிறதே. அப்ப வேதாந்தம் இங்கே மிக ஆழமான ஒரு பதிலை அளிக்கிறது. அப்ப நீ எதுவும் இல்லை என்று சொல்லும் அந்த அனுபவமே உண்மையில் சுத்த சைத்தன்யம் தான். அப்ப எதுவும் இல்லை என்பது உண்மையில் ஒரு பொருளை பற்றிய இல்லாமை அல்ல. அந்த இல்லாமையை கூட நீ அறிகின்றாய் இல்லையா? அந்த அறிவுதான் சுத்த போதம். அதுவே ஆத்மா அப்படின்ட்டு இங்க நிரூபணம் பண்றாரு. அப்ப அதனால இங்க ஒருத்தன் பார்த்துட்டு எனக்கு பிரம்மம் தெரியல. வெறும் ஆகாசம் மட்டும் தான் இருக்குது. நான் ரொம்ப டீப்பா இந்த விசாரம் எல்லாம் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்ததுல நீங்க சொன்ன மாரி பஞ்சபூதங்களுடைய படைப்பே வந்து ஆகாயத்திலிருந்து எல்லா பூதங்களும் வந்தது. நான் அப்படியே ரிவர்ஸ் போனேன். போய் எல்லாத்தையும் நீக்கி பார்த்த உடனே கடைசியில எது மிஞ்சினதுன்னா ஆகாசம் மட்டும் மிஞ்சுச்சு. அப்ப கடைசியில அந்த ஆகாயத்துல பார்க்கிறேன் ஒண்ணுமே இல்ல. அந்த ஆகாயத்துல எதுவுமே காணோம். வெறும் எம்ப்டினஸ் சூன்யமா இருக்கு. அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அப்ப சரிப்பா நீ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த. அங்க போய் கடைசியில கண்டுபிடிச்சுட்ட. ஆகாசத்துல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. பஞ்சபூதங்களும் வந்தது. அந்த பஞ்சபூதங்கள் தான் பல்வேறு ரேஷியோவுக்கு உட்பட்டு பல பரிமாணங்கள்ல உடல் எடுத்தது. அந்த உடல் தான் இங்க மனித உடல் வரைக்கும் மாறி இருக்கு. புழு பூச்சில தொடங்கி மனிதன் வரைக்கும் பல பரிமாணங்கள்ல உடல்கள் காணப்படுது. அதுல அப் டூ சூரியன் வரைக்குமே உடல்கள் இருக்கு. அப்ப இங்க உடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தோற்றம் தானே உடல்கள். உடல்கள்னா எல்லாமே தோன்றும். அதாவது தோன்றி இருந்து மறைவது எல்லாம் உடல்கள். அது தோற்றம். ஏன்னா இப்ப இந்த உடல் எல்லாம் அப்படியே இருக்குமா? சாஸ்வதமா இந்த உடல் எல்லாம்? இப்ப நான் எங்க தாத்தா அப்படி இருக்காரா? எங்க முப்பாட்டன் அப்படி இருக்கிறாரான்னா, இல்ல. அவரும் இருந்தாரு, வந்தாரு, வாழ்ந்தாரு, போயிட்டாரு. அப்ப இந்த உடம்பு ஒரு நாள் வந்தது, இப்ப இருக்குது, நாளைக்கு இருக்காது. அப்ப இதெல்லாம் தோற்றம். வந்து, இருந்து, மறைகிறது. அப்ப இங்க ஒரு நுண்ணிய விஷயத்த புரிய வைக்கிறார். அதாவது என்ன புரிய வைக்கிறார்ன்னா, இப்படி எல்லாம் வந்து வந்து போறத கடைசியா நீ நீக்கி பார்த்த பிறகு, எது எஞ்சுகிறதோ அது ஆத்மான்னு சொல்ற இல்லையா? அப்ப கடைசியில நீ எல்லாத்தையும் நீக்கி பார்த்த பிறகு ஆகாயம் தான் எஞ்சிச்சு. கடைசியில என்ன மிஞ்சினது? ஆகாயம் மிஞ்சுது. அதான் ஓமானமா சொன்னாரு. அப்ப நான் எல்லாத்தையும் நீக்கி பார்த்துட்டேன். ஆகாயம் மிஞ்சிடுச்சு. ஆகாயம் தாங்க ஆத்மா. அப்படின்னு ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அத சொல்றாரு இந்த இடத்துல. எல்லாத்தையும் நீக்கி பார்த்துட்டு ஆகாசம் தான் மிஞ்சுது. அந்த ஆகாசத்துல எதுவுமே இல்ல. அப்ப வெட்ட வெளி தான் பிரம்மம்.
அப்ப அங்க வெட்ட வெளியில என்னங்க இருக்குன்னு ஒருத்தன் கேட்கறான். அங்க என்னய்யா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது சூன்யம், எம்ப்டினஸ் அப்படின்ட்டான். அப்ப அப்படி சொன்னவன் யாரு? அதான் புத்த மதம். நம்ம அத ஏற்கனவே பேசிட்டோம். புத்த மதம் என்ன சொல்லுது? நான் பயங்கரமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்து விசாரணை பண்ணி விவேகத்தினால விழிச்சுக்கிட்டேன், கண்டுபிடிச்சுட்டேன். அதுதான் ஒன்றுமற்ற ஆகாசம். அது சூன்யம் அப்படின்னு அங்க புத்த மதம் சொல்லிடுச்சு. அப்ப நம்ப சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்க? அப்படி ஒன்றுமே இல்லை என்று எது அறிகிறதோ, அந்த சுத்த போதம் தான் நீ. அதுதான் ஆத்மா. அதுதான் பிரம்மம் என்று சுட்டிக் காட்டுகிறார்கள். அப்ப அதுதானே உண்மை கூட. அப்ப இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. இங்க வித்தியாசம் என்னன்னா, வார்த்தைகளில் தான் இருக்கிறது. ஒருவர் சூன்யம் என்று சொல்கிறார், மற்றொருவர் பிரம்மம் என்று சொல்கிறார். ஆனால் அனுபவத்தில் இருக்கும் அந்த நிராகரிக்க முடியாத சுத்த அறிவு எதுவோ, அதுவே இங்கு ஒன்று இருக்கிறது என்றும் அறிகிறது, ஒன்று இல்லை என்றும் அறிகிறது. அப்ப இங்கு உண்மையில் எல்லாம் அறியும் அறிவு இருந்து கொண்டு எல்லாம் அறிகிறது. அது இருக்கிறது என்றும் அறிகிறது, இல்லை என்றும் அறிகிறது. அப்ப ஒருத்தன் என்ன சொல்றான்? நான் பிரம்மத்த கண்டுபிடிச்சுட்டேன். இதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றான். அப்படி சொல்றவனும் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் சொல்ல முடியும். ஒருத்தன் ரொம்ப பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணி இங்க ஒண்ணுமே இல்ல. வெறும் ஆகாசம் மட்டும் தான் இருக்கு. எல்லாத்தையும் நீக்கின பிறகு எது எஞ்சுகிறதோ, எது மிஞ்சுகிறதோ அதுவே இருப்பு, அதுவே பிரம்மம்னு நீங்க சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எல்லாம் நீக்கினேன். ஒண்ணும் கிடையாது. கடைசியில பார்த்தா வெறும் ஆகாசம் இருக்கு, வெட்ட வெளி இருக்கு. அந்த வெட்ட வெளியில என்னங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்ப அதுதான் பிரம்மம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒன்றுமே இல்லாத சூன்யம் அது. அப்படின்னு புத்த மதம் சொல்லுது. அப்ப இதையெல்லாம் நம்ம சனாதன தர்ம ரிஷிகள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா, இப்ப ஒண்ணுமே இல்லன்னு சொல்றீயல்ல, அப்படி சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணுமல்ல. அதுதானே நீ. நீ யாருன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்பதான் அவனுங்க திருதிருன்னு முழிக்கிறானுங்க. ஒண்ணுமே இல்லன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும். அப்ப ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் ஒருத்தன் இருக்கணும். அப்படி யார் ஒருவன் இருக்குன்னு சொன்னாலும், இல்லன்னு சொன்னாலும், அது உள்ள இருந்து எது சொல்லுது? இருக்குன்னு ஒருத்தன் சொல்றதும், இல்லன்னு சொல்றதும் யார் சொல்றா? அதுதான் நம்முடைய சுய அறிவு. அதுதான் சுத்த போதம், ஆத்ம போதம். அந்த போதம் இருக்கு. அந்த போதம் தான் இங்க அறிவு. அதுதான் ஆத்மா. அதுதான் பிரம்மம். அந்த போதத்த நம்ம உணரணும். ஏன்னா, நான் தான் அந்த இருப்பு, நான் தான் அந்த பிரம்மம்னா, நான் எப்படி இருக்கிறேன்? நான் அந்த தூய அறிவு பிரகாசமாக இருக்கிறேன். சுயம் பிரகாசகா. அப்ப நான் அப்படி எல்லையற்ற அறிவு, அகண்டாகார உணர்வு, பேரறிவு, பேருணர்வா இருக்குது பிரம்மம். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மமாக நான் இருக்கிறேன் என்று தன்னை ஒரு சாதகன் தன்னுள் உணரும்போது அவன் பிரம்மமாகிறான். அவன் தான் பிரம்மனிஷ்டன். அப்ப எப்படி அவன் பிரம்மனிஷ்டனா மாறுனான்? ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன். சாஸ்திரங்களை படித்ததினால் பிரம்மனிஷ்டன் ஆகினான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு பிரம்மனிஷ்டன்கிறவன் வந்து சும்மா படிச்சுட்டு பிரம்மம் ஆயிட முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பரோட்ச ஞானத்துக்கும், அபரோக்ஷ ஞானத்துக்கும் நான் விளக்கம் குடுத்துட்டேன். சொரக்காய் சொரக்காய்ன்னு புத்தகத்த வச்சுக்கிட்டு, அப்படியே அதுதான் பிரம்மம்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ நெறைய பேர் சாஸ்திரங்கள படிக்கலாம். வேதங்கள படிச்சிருக்கலாம். அல்லது வேற வேற சித்தாந்தங்கள படிக்கலாம். சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், பௌத்தம், சமணம், சாக்கியம், கௌமாரம், கானாபத்தியம் அப்படின்னு நெறைய சமயங்கள், நெறைய சாஸ்திரங்கள். நம்முடைய பாரத தேசத்துல சாஸ்திரங்களுக்கா குறைச்சல். அது கொட்டி கிடக்குது. ஏன்னா எல்லாருமே ரிஷிகள் தானே. நம்முடைய பாரம்பரியமே ரிஷிகள் தான். எல்லாருமே ஆராய்ச்சி, ஆச்சரியமான அறிவுஜீவிகள். அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா மக்களுக்கு பல ஆங்கிள்ல புரிய வச்சு, பல கருத்துக்கள பரப்பிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரிஷிகள் எப்படி இதெல்லாம் உலகத்துக்கு குடுத்தாங்க? அந்த சுய அறிவு பிரகாசத்தினால தான் குடுக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு தான் இப்படி எல்லாத்தையும் காட்டிக் குடுக்கும். ஆனா அவங்க தன்மையில அவங்க புரிஞ்சு இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு விஷயத்த குடுத்துக்கிட்டே போனாலும், அது ஏன் அப்படி மாத்தி மாத்தி குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்காகவே அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அதாவது சாதகனுடைய தகுதிக்கு ஏற்ற மாரி சாஸ்திரங்கள் வருது. அப்படிங்கிறத ரிஷிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது உண்மையான ரிஷிகள் வந்து இங்க ஏகத்துவத்தை உணர்ந்த பின்பு, அவர்களிடத்துல விருப்பு வெறுப்பு இருக்காது இல்லையா? இப்ப உண்மையான ஞானிகள், பிரம்மனிஷ்டர்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு கிடையாது. ஏன்னா இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த இருமைக்குள்ள போய் சிக்குனா அவன் எப்படி பிரம்மனிஷ்டன் ஆவான்? அவன் எப்படி ஞானி என்று அழைக்கப்படுவான்? அவன் இருமைகளுக்குள்ள இருக்கிறான். அப்ப இருமைகள் இல்லா நிலை எப்போ வரும் அப்படின்னா, ஒருமைத்தன்மைக்குள்ள எல்லாம் ஒன்றே. அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதனுடைய அதிஷ்டானத்தில் இங்கு அறிவு பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசமும்
பல்வேறு தர மாறுபாடுகளில் இருக்கிறது. எப்படி? அது பிரதிபலிக்கின்ற ஊடகத்தை பொறுத்து நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். சூரியன் என்னமோ சுயம் பிரகாச ஒளி. ஆனா அது பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலைகளை பொறுத்து அதனுடைய பிரகாசம் மாறுபடுகிறது. அது தெளிந்த நீரிலே பிரகாசிக்கும் பொழுது அப்படியே தன்னுடைய சுய பிரகாசத்தை வெளிப்படுத்தி காட்ட வைக்கும். அதுவே கலங்கிய டிச்சு தண்ணீலயோ, குட்டை தண்ணீலயோ அந்த சூரியனுடைய பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிச்சா சரியா தெரியாது. அது மாரி இங்க அறிவு பரிமாணத்தில் வந்த பல்வேறு ஊடகமாகிய உடல்களும், மனசும் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை பிரதிபிம்பித்து வெளிப்படுத்துகின்ற பொழுது, பல்வேறு தர வேறுபாடுகளில் காணப்படுவதற்கு காரணம், புரிதல் தான் காரணம். அந்த அறிவு பிரகாசிக்கின்ற புரிதல். அப்ப அந்த புரிதல் குறைவாக இருக்கிற ஒரு சாதகனுக்கு, எடுத்த உடனே மிகப்பெரிய விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால, ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மாணவனுடைய தகுதிக்கேற்ற ஆசிரியர்ன்னு நம்ம ஏற்கனவே இத சொல்றோம். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றோம். எப்படி சொல்லி வச்சோம்னா, இப்ப ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா, அவன்கிட்ட வந்து பிஹெச்டி புரொஃபசர் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாரு. ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். அப்ப புரொஃபசர் வந்து இருங்க நான் இந்த 5ஆம் கிளாஸ் பையனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு அவரு வருவாரா காலேஜ்ல இருந்து? வரமாட்டாரு. அவருக்கு வந்து காலேஜ்ல தான் வேல. அப்ப 5ஆம் கிளாஸ் ஸ்டூடண்ட்டுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? தகுதி என்னவோ, அதுக்கு தகுந்த மாரி ஆசிரியர் வந்து, அந்த 5ஆம் கிளாஸ்ல என்ன பாடத்த அவனுக்கு புரிய வைக்கணுமோ, அத மட்டும் தான் புரிய வைப்பாரே தவிர, அப்பயே போய் அவனுக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ட்டு அது இதுன்னு பயங்கரமா சயின்ஸ், அல்ஜீப்ரா, மேத்தமேட்டிக்ஸ் போட்டு அந்த பையன குழப்புனாருன்னா, அவன் 5ஆம் கிளாஸ்க்கு மேல வரவே மாட்டான். ஓடிடுவான். அப்ப அதனால ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மாணவர்கள எப்படி தகுதிக்கு கொண்டு வந்து அவன 10த் படிக்க வச்சு, +2 படிக்க வச்சு, அப்புறம் டிகிரிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்களோ, அது மாரி தான் இங்க ஆன்மீகமும் தர மாறுபாடுகள் இருக்கு. ஒரு சாதகன் கடவுளை தேடி பயணிக்கிறான். நான் யார்? இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்வி யாருக்கு உண்மையிலேயே எழுந்திருக்குதோ, அவன் தான் கடவுள தேடுவான். அந்த மாரி கேள்வி எழுந்திருக்காதவன், பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வராதவன் 2டே விஷயத்துல இருப்பான். ஒண்ணு கடவுள் இருக்கிறதுன்ட்டு ஒரு கல்ல பிடிச்சுக்குவான். இன்னொருத்தன் கடவுளே இல்லை என்று கருப்பு சட்டைய போட்டுக்குவான். இந்த 2 தான் நடக்கும். கடவுள் இருக்கிறார். இந்த கல் இருக்கிறார். கல்லிலே கடவுளை காணுங்கள் அப்படின்ட்டு ஒரு கல்ல காட்டி இதான் கடவுள்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் கடவுளே இல்லை அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுக்குவான். ஆனா இந்த 2 பேருக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து அனுபவத்துக்கு வரணும். நான் ஃபோட்டோவிலயும் பார்க்க மாட்டேன், நேர்லயும் பார்க்க மாட்டேன். எனக்கு அனுபவம் ஆகணுங்க அப்படின்னு சொல்றான்ல, அவன் தான் ஞானி. இந்த மாரி ஞானிக்கு நான் உதாரணம் யார சொன்னேன்? சுவாமி விவேகானந்தாவ சொன்னேன். சுவாமி விவேகானந்தா என்ன சொன்னாரு? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும். இல்லாவிட்டால் கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல். அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்த குடுத்தாரா இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு அனுபவத்துல அவர் அப்படிப்பட்ட வார்த்தைய உபயோகப்படுத்தியிருக்க முடியும். அப்ப கடவுளை தன்னுள் உணர்ந்தவர்கள் தான் அப்படி பேச முடியும். அப்ப அவர் உணரும்போது நம்மளால ஏன் உணர முடியாது? நம்ம தகுதிய உயர்த்திக்கணும். அப்பதான் அவர் மாரி நாம உயர முடியும். நான் 5ஆம் கிளாஸ தாண்ட மாட்டேன். ஆனா எனக்கு பிஹெச்டி சப்ஜெக்ட் சொல்லிக் குடுங்க அப்படின்னா எப்படி புரியும்? புரியாது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். அப்ப அதுக்கான பக்குவம் தான் இங்க மன தூய்மை. அப்ப இந்த அடிப்படையில இங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சூன்யம்னு சொன்னாலும் சரி, ஒருத்தர் பிரம்மம்னு சொன்னாலும் சரி, அதற்கு ஆதாரமாக அவர்களிடத்தில் இருக்கின்ற அறிவு ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது எந்த நிலையிலும் மாறாமல் இருக்கிறது. அப்ப அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய மனோபாவங்கள அடிப்படையா வச்சு தான் பேசுதுன்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா, பஞ்சதசி ஆரம்ப பாடங்கள்ல இருந்து நாம இதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிய வச்சுக்கிட்டே வர்றோம். மற்ற மதங்களும், மற்ற சமயங்களும் மனிதர்களை எப்படி மடைமாற்றி இருக்கிறதுங்கிறதையும் புரிய வச்சோம். அந்த மடைமாற்றம் ஏன் பண்ணுது அப்படின்னா, அவன் பரிமாணத்துக்குள்ள வர தயாரா இல்ல. அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்குறான். 5ஆம் கிளாஸ் பாடமே பிடிச்சு போச்சு. நான் அதுக்கு மேல படிக்க தயாரா இல்லன்னு சொல்றவன் 5ஆம் கிளாஸுடைய அறிவு அளவு தான் அவன் இருக்க முடியும். அவன் 10ஆம் கிளாஸ் பாடம் கூட அவனுக்கு புரியாது. அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு அது மட்டும் தான் சாஸ்வதம், சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக, கல்வி திட்டமே 5ஆம் கிளாஸோட முடிவடைஞ்சதுன்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு மேல எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குப்பா, அதுக்கு மேல பிஹெச்டி இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாரி இங்க ஆத்மா ஞானமும் என்பதும், சும்மா கல்லுல கடவுள பார்த்து இதுதான் ஆத்மா, இதுதான் பிரம்மம்னு முடிவு பண்றது ஒரு சர்டன் லிமிட் தான். ஒரு ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு அது ஓகே. ஆனா இன்னும் ஹையர் லெவல்ல போகணும்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா கோர்ஸ் எடுத்து படிக்கணும். அதுக்கு தான் இந்த வேதாந்தம் சொல்லுது. அப்ப இந்த வேதாந்தம் என்ன புரிய வைக்குதுன்னா, இங்க வெறுமைன்னு சொன்னாலும், இங்க இருப்பு அப்படின்னு இருக்கிறது என்று சொன்னாலும், அதை சொல்பவன் யார்? அதை அறிந்து கொண்டவன் யார்? அப்படி ஒன்று இருக்கிறது என்றால் அது சைத்தன்யம். அதுதான் சுய அறிவு. அப்ப அந்த சுய அறிவு இல்லாமல் இங்கு எதுவும் இல்லை. அப்ப அந்த சைத்தன்யத்தின் முன்னிலையில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது.
அப்ப சாதகன் இங்க அனுபவம் இல்லை என்று சொன்னாலும், அனுபவம் இருக்கிறது என்று சொன்னாலும், அதன் எதன் அதிஷ்டானத்தில் சொல்ல முடியும் என்று கேட்டால், அந்த சைத்தன்யமாகிய, ஆத்மாவாகிய, அறிவாகிய அதனுடைய இருப்பில் தான் இதெல்லாம் சொல்ல முடியுமே தவிர, அது இல்லாமல் இவன் இந்த விஷயத்தில் எதுவுமே ஒண்ணும் பண்ணவே முடியாதுங்கிறது இங்க நிரூபணம் பண்றார். அது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப டீப்பா வேதத்தினுடைய அடிப்படையில, உபனிஷத்தினுடைய அடிப்படையில நம்ம பல முறை புரிய வச்சுட்டோம். அதுதான் இந்த ஸ்லோகத்திலயும் புரிய வச்சு அருமையா கொண்டு போறார். அப்ப இங்க எதுவும் இல்லை என்று தோன்றினாலும், நிராகரிக்க முடியாத சுத்த சைத்தன்யமே உண்மையில் இருக்கிறது என்று மீண்டும் இந்த 31வது ஸ்லோகத்திலையும் ஆத்மாவை நிரூபணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது 32. அதஏவ ஸ்ருதிர்பாத்யம் பாதித்வா சேஷயத்யதः ச ஏஷ நேதி நேதி ஆத்மேத்யதத் வியாவிருத்தி ரூபதः. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேதாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான போதனை முறை இந்த இடத்துல பார்க்க முடியுது. அதுதான் நேத்தி நேத்தி அப்படிங்கிற இது அல்ல, இது அல்ல அப்படிங்கிற ஒரு விசார முறை. அப்ப இங்க ஸ்ருதி ஆத்மாவை நேரடியாக இதுதான் அப்படின்னு காட்டிக் கொடுக்க முடியாததுனால, ஆத்மான்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில ஓமானங்களை எடுத்து காட்டி, சில விஷயங்களை நீக்கி, ஆத்மா எந்த ஒரு பொருளாகவும் இல்ல. அது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி உங்களுக்கு வேறாக இல்ல. அந்த தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படின்னு நமக்கு நிரூபணம் பண்றதுக்கான பல ஓமானங்களை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப நாம இந்த வேதத்தினுடைய அடிப்படை உண்மையில எதற்காக நம்ம இதையெல்லாம் நீக்கி பார்க்கணும்னா, அந்த உண்மையான மூலத்தை தெரிஞ்சுக்கணும்னா, சில விஷயங்கள ஃபர்ஸ்ட் காட்டிக் குடுத்து தான் அப்புறம் நீக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே வேதத்துல ஒரு அழகான ஓமானம் குடுக்கப்பட்டத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்த இடத்துல. எப்படின்னா, இப்ப ஒரு தாயும், சேயும் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட அம்மா 3ஆம் பெற தெரியுதா? பார்த்துட்டு வாடா அப்படின்ட்டு சொல்றா. அந்த குழந்தை வீட்டுக்கு வெளிய போய் பாக்குது. அம்மா நீ சொல்ற 3ஆம் பெற தெரிய மாட்டேங்குதே. அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலம்மான்ட்டு திரும்பி சொல்லுது அவங்க அம்மாகிட்ட. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, "டேய் அது ஆமாடா கண்ணுக்கு தெரியாம அப்படியே லேசா கோடு மாரி தெரியும். கொஞ்சம் உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். பாரேன்" அப்படிங்கிறாங்க. திருப்பி அவன் போய் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, "எனக்கு தெரியலம்மா" அப்படிங்கிறான். சரி அவங்க அம்மா கொஞ்சம் அனுபவம் ஏற்கனவே பார்த்து பார்த்து அனுபவம். அவங்க டக்குன்னு வெளிய பார்க்குறாங்க. அது ஒரு இடத்துல தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஓ! இந்த இடத்துல 3ஆம் பெறை இருக்கு. அதாவது நிலவு அங்க இருக்கு. அந்த நிலவு சூரியனுக்கு இடையில பூமி வர்றதுனால, நிழல் பட்டு ஒரு வெள்ளிய கோடு மாரி வெளிச்சம் படுற இடத்துல, நமக்கு 3ஆம் பிறை தெரியுதுங்கிற அடிப்படை அறிவியல் உண்மை நமக்கு புரியும். ஆனாலும் அந்த 3ஆம் பிறைங்கிறத பார்க்க விரும்புற அந்த தாய்க்கு குழந்தைக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அப்ப அவ என்ன பண்றா? "டேய் எனக்கு தெரியுதுடா, உனக்கு தெரியலையான்னு?" கேட்கறான். எனக்கு தெரியலங்கிறான் அவன். சரி இவனுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும் இல்லையா? இதுதான் ரிஷிகள் பண்றாங்க. இப்ப நான் சொல்ற இந்த கான்செப்ட்ட அப்படியே ரிஷியோட பொருத்தணும். இப்ப ரிஷி ஆத்மாவ பார்த்துட்டாரு, பிரம்மத்த பார்த்துட்டாரு. அவரு உங்களுக்கு இதான் பிரம்மம்னு சொல்றாரு. நீங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியல, எனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு அந்த குழந்தை மாரி சொல்றீங்க. அப்போ அந்த நுணுக்கமான விஷயத்த உங்களுக்கு காட்டிக் குடுக்கணும்னா, எதையாவது ஒண்ணு கொண்டு அட்டாச் பண்ணா தானே காட்ட முடியும். அதனால அவங்க அம்மா என்ன பண்றான்னா, "சரி வா" அப்படின்னு குழந்தைய கைய புடிச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட கூட்டு போறா. அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்து அந்த 3ஆம் பிறையுடைய பொசிஷன பார்த்துடுறா. அதாவது அந்த மரத்தினுடைய 3வது கிளை, அந்த 3வது கிளையில் இருக்கின்ற கிளையின் மேற்பகுதியில் இருக்கிற 2 இலை, அந்த இலைக்கு பக்கத்துல ஒரு காய், ஒரு கொய்யாக்காய் தொங்கிட்டு இருக்கு. அந்த கொய்யாக்காய் பக்கத்துல அந்த 3ஆம் பிறை தெரியிற மாரி ஒரு பொசிஷன்ல இவ உட்கார்ந்துக்கிறா அம்மா. இப்ப உடனே பையன வாடான்னு கூப்பிடுறா. வரான். வாடா கண்ணான்னு கூப்பிடுறா. வந்துட்ட உடனே பாரு என் பக்கத்துல உட்காருன்ட்டு அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறா. பாரு அந்த மரம் தெரியுதான்னு கேட்கிறா. தெரியுதும்மாங்கிறான் அந்த பையன். அந்த மரத்துல பாரு 1, 2, 3 3வது கிளை தெரியுதான்னு கேட்கிறான். பையனுக்கு கிளை தெரியுது. ஆமாம்மா 1, 2, 3 3வது கிளை தெரியுதேம்மாங்கிறான். அப்ப அந்த 3வது கிளையில மேல பாரு 2 இலை தெரியுதா? ஆமாம்மா அந்த 2 இலையும் தெரியுது. அந்த இலைக்கு பக்கத்துல ஒரு கொய்யாக்காய் தொங்கிட்டு இருக்கா? ஆமாம்மா அந்த கொய்யாக்காய் தொங்கிட்டு இருக்கு. அந்த கொய்யாக்காய் பக்கத்துல பாரேன். பையன் பார்க்கறான். ஆ இப்ப தெரிஞ்சிடுச்சும்மா. அந்த 3ஆம் பிறை இப்ப தெரியுது அப்படின்னு குதிக்கிறான். அப்ப அந்த பையனுக்கு நேரடியா 3ஆம் பிறைய காட்டிக் கொடுக்க முடியாத அம்மா என்ன பண்றா? அத காட்டிக் கொடுப்பதற்காக ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கிற கிளை, அந்த கிளையில் இருக்கிற இலை, அந்த இலைக்கு பக்கத்துல இருக்கிற காய், அதற்கு பிறகு அந்த நிலவு. ஏன் இத நேரடியா காட்டிக் கொடுக்க வேண்டியதானே? இத்தன வேலை வரணுமா? அப்படின்னா புரிய மாட்டேங்குது பையனுக்கு. பையனுக்கு நேரடியா காட்டுனா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற பையன, அதெல்லாம் முடியாது நீ பாருன்னு சொல்ல முடியாது. தாய் பாசம். எப்படியாவது பையனுக்கு காட்டணும். அப்போ
அந்த தாய் பாசத்துல பையனுக்கு காட்ட வைப்பதற்காக ஒரு ஓமானத்தை கையாளுகிறாள் இல்லையா? அது மாதிரி ரிஷிகளினுடைய கருணை, ரிஷிகளினுடைய பெருமை என்னன்னா, "ஆத்மாவை நான் பார்த்து விட்டேன். நான் அனுபவித்து விட்டேன். உங்களுக்கு தெரியவில்லையா? வாருங்கள் நான் காட்டுகிறேன்." அப்படின்னு சொல்லி, அதற்கு பல ஓமானங்கள குடுக்குறாங்க. பல உதாரணங்கள குடுக்குறாங்க. பல வடிவங்கள காட்டுறாங்க. எதெதையோ எடுத்து புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம இங்க என்னன்னா, போய் அந்த கிளைய பிடிச்சுக்கிட்டு, அந்த இலைய பிடிச்சுக்கிட்டு, அதுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி நிலவ பார்க்க முடியும்? இப்ப அந்த பையனுக்கு வந்து, "பார்றா அந்த மரம் தெரியுதான்னா?" மரம் தெரியுதுன்னா, அந்த மரத்தோட நின்னுட்டான்னா, அவன் என்னைக்கு அந்த பிறைய பார்க்க போறான்? "எனக்கு மரம் தெரிஞ்சா போதும்மா" அப்படின்னு அப்படியே மரத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அது மாரி இப்ப நெறைய பேர் ஆன்மீகத்துல, "எனக்கு உருவம் தெரிஞ்சா போதுங்க. இதான் கடவுள்" அப்படின்ட்டு அந்த உருவத்தையே புடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். அப்ப அவன் என்னைக்குமே ஆத்மாவ உணர மாட்டான். அந்த உருவம்ங்கிறது மரம் மாதிரி. அப்புறம் அந்த உருவத்துக்கு உண்டான மந்திர ஜபதபங்கள் எல்லாம் அந்த கிளைகள் மாதிரி. அப்புறம் அந்த கிளைகளுக்கு அப்பாற்பட்ட இலைகள்ல அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ள பயணம் பண்ற ஒவ்வொரு படிநிலையும் மனதிற்கான படிநிலை, புரிதலுக்கான படிநிலை. அப்ப இதுல ஒவ்வொன்னையும் கடந்து அந்த கொய்யாக்காய் பக்கத்துல அந்த பிறை தெரிவது போல, இங்கு இவனுக்கு இறை தெரியணும் இல்லையா? அப்ப இறை ஏன் தெரிய மாட்டேங்குது? இவன் தான் இந்த முன்னாடி இருக்கிற கிளைய பிடிச்சுக்கிட்டே விட மாட்டேங்கிறான்ல. கிளைய பிடிச்சுக்கிட்டு எனக்கு இதுவே போதும், அருமையா இருக்குன்ட்டு கிளையவே மாட்டிக்கிட்டான். அல்லது அந்த கொய்யாக்காய பார்த்த உடனே அந்த கொய்யாக்காயே போதும்ன்ட்டு அதிலேயே உட்கார்ந்துட்டான். அப்புறம் அவன் என்னைக்கு போய் பிறைய பார்க்க போறான்? அது மாரி இங்க இவங்க இறைய ஏன் பார்க்க முடியலன்னா, இங்க கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டான். பூஜையில மாட்டிக்கிட்டான், வேள்வியில மாட்டிக்கிட்டான், அல்லது விக்கிரக வழிபாடுல மாட்டிக்கிட்டான். இப்படி எதையாவது ஒண்ண புடிச்சுக்கிறான். இதனால அவனால கடவுள பார்க்க முடியலன்ட்டு வேதம் சொல்லுது. இத நான் சொல்லல. இந்த ஓமானமே வேதம் தான். ரிஷிகள் தான் குடுக்குறாங்க இந்த ஓமானத்த. இந்த ரிஷிகள் இந்த ஓமானத்த குடுத்துட்டு, அத அழகா நேர்த்தி பண்ணி காட்டுறாங்க. நீக்கி காட்டுறாங்க பாருங்க. அவங்க அம்மா எப்படி நீக்கி காட்டுனா, "பாரு மரம் தெரியுதா? தெரியுது. இப்ப அந்த மரத்துல 3 கிளை தெரியுதா? கிளை தெரியுது. அப்ப மரத்த விட்டுடு. கிளைய பாரு." கிளைய பார்த்துட்டம்மா. அந்த கிளைக்கு அப்புறம் அதுல 2 இலை தெரியுதான்னு கேட்கிறான். இலை தெரியுதுன்னு சொல்றான். அப்ப கிளைய விட்டுட்டு இலைய பாருங்கிறான். அப்புறம் இலைய பார்த்த உடனே அந்த இலைக்கு பக்கத்துல ஒரு ஒரு காய் தெரியுதா? கொய்யாக்காய்ன்னு கேட்கிறான். காய் தெரியுதுன்னோனே இலைய விட்டுட்டு காய பாருங்கிறான். அது மாரி இங்க ரிஷிகள் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு உருவத்துல ஒரு கடவுள், அப்புறம் அதுக்கான வேள்விகள், அப்புறம் அதுக்கான ஜபதபங்கள், இப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வராங்க. ஆனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் ஆயி அந்த உண்மை இறைத்தன்மைய உணர்வதற்கு தயாரா இல்லாம, ப்ராசஸிங்லயே மாட்டிக்கிட்டு, இதுவே போதும் என்ற ஒரு மனோபாவத்துக்குள்ள வந்துட்டதுனால நமக்கு அனுபவம் ஆகுறதில்ல. அபரோக்ஷ அனுபூதி உண்டாகுறதில்ல. அது சும்மா பரோட்ச ஞானம். 3ஆம் பிறை இருக்குதுன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்ச மாதிரி, கடவுள் இருக்கிறார்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான். ஆனா அது எப்படி இருக்கிறார்? அந்த கடவுள் அனுபவம் ஆனாரா? ஒரு நாளும் அனுபவம் ஆக மாட்டார். அப்ப அனுபவம் ஆக வேண்டுமானால், அதற்கான பிரயத்தனம், சாஸ்திர அறிவு இதெல்லாம் நம்ம பிடிச்சுக்கணும். பிடிக்காம வர முடியாது. அததான் இங்க ஸ்ருதி செய்யுது. இங்க ஸ்ருதி என்ன செய்கிறது? வேதம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், நாம் தவறாக நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனையும் ஒவ்வொன்றாக நீக்கிய பின்பு, நமக்கு அழகா புரிய வைக்குது. நேர்த்தி பண்ணுது. இது நீ கிடையாது. இந்த பஞ்ச கோசங்கள் நீ அல்ல. பஞ்ச பூதங்கள் நீ அல்ல. மனம் நீ அல்ல. புத்தி நீ அல்லன்ட்டு எல்லாத்தையும் நீக்குது. அப்படி எல்லாம் நீக்கி, உடல் நீ அல்ல, பிராணன் நீ அல்ல, மனம் நீ அல்ல, புத்தி நீ அல்லன்ட்டு எல்லாம் நீக்கின பிறகு, அந்த நிராகரிப்பு முறையின் மூலம் எல்லாமே அந்த ஆத்மாவை அறிவதற்கான கருவிகள் என்று காட்டிக் கொடுக்குது. இப்ப எப்படி அந்த கிளை வந்து இலையெல்லாம் காட்டிக் குடுத்துட்டு கடைசியில பிறை தான் நமக்கு கோல். நமக்கு கோல் என்ன? அந்த பிறைய பார்க்கணும். ஆனா பிறைய பார்க்குவதற்கு இத்தன ப்ராசஸ் பண்ணணும். நேரடியா பிறைய பார்க்க முடியல. அது மாரி இங்க இத்தனை ப்ராசஸ் பண்ணி, நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு மேல போ அப்படின்னு சொல்லிக் குடுக்கிறத நாம ஏத்துக்கிட்டு மேல பயணிக்க தயாரா இல்லாம, அந்த இருப்பதுல எதையாவது ஒண்ண பிடிச்சுக்கிட்டு, நான் தான் இந்த உடல் அப்படின்ட்டு உடல் அபிமானத்துல நெறைய பேர் ஆன்மீகத்துல இருக்காங்க. அவங்க தான் இந்த வேடதாரிகள். அதாவது ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு, காவி வேட்டி கட்டிக்கிட்டு, உதிராட்ச கொட்டைய மாட்டிக்கிட்டு, சாமியார் மாரியே, சிவபெருமான் மாரியே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு வந்துருவாங்க. அப்ப உடல் பற்றே நீங்காதவர்கள். அப்புறம் மனப்பற்று நீங்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? மனதினால் பல ஜபதபங்கள், அப்புறம் நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சாண்டிங். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்ட்டு மனசுல ஓயாம கத்திக்கிட்டே இருப்பான். அல்லது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்ட்டு. அப்ப இது மனம் தாண்ட முடியாத ஒரு பயிற்சி. அப்புறம் பிராணன். பிராணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு பயிற்சி. அல்லது வாசி, அல்லது லம்பிகா. அதுக்கு தான் பல பேர் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் ஒவ்வொரு பேர புடிச்சுக்கிட்டு, இங்க உடலையும் விட முடியல, மனசையும் விட முடியல, பிராணனையும் விட முடியல. அப்ப எப்படிங்க அதெல்லாம் கடந்து கடவுள பார்க்கிறது?
நான் யார் என்று தன்னை எப்படி உணர்வது? முடியவே முடியாது. அப்ப அப்படித்தான் இங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்னே தெரியாம இருப்பாங்க. அப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிறேங்கிறத தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல்ல. அவரு தான் குரு. அவரு தான் வந்து நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கப்பா, உன்னுடைய அஜ்ஞானத்த நீக்குறேன்ட்டு அவர் நீக்கிறதுனால அவன் ஞானிங்கிறத நிரூபிக்கிறாரு. அவர் ஒண்ணும் ஞானத்த குடுக்கறது இல்ல. அஜ்ஞானத்த நீக்குறாரு. இந்த இடத்துல போய் சிக்காத, இதெல்லாம் மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா அப்படி சொல்ல வர்றவரையே உதாசீனப்படுத்திக்கிட்டு, இவரு கடவுளுக்கு விரோதமானவரு. இப்ப நிலவ காட்டுன்னா எதுக்கும்மா மரத்த காட்டுறன்னு அந்த பையன் கேள்வி கேட்டான்னா, உனக்கு தான் நிலவே தெரியலையா? நான் மரத்த காட்டி தான் நிலவ காட்ட முடியும்னு அவங்க அம்மா சொல்லுவா. அப்ப அத புரிஞ்சுக்கிட்டா தான் இவன் நிலவ பார்க்க முடியும். நீ மரத்தெல்லாம் காட்டக்கூடாது. நேரடியா நிலவ காட்டு அப்படின்னு சொன்னா, நேரடியா எப்படி நிலவ காட்டி புரிய வைப்பா? முடியவே முடியாது. அது மாரி இங்க கடவுள காட்டுன்னு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துகிட்டு, எனக்கு கடவுள காட்டுன்னா, உடனே கடவுள எடுத்து காட்டிட முடியுமா? என்ன கையிலேயே வச்சிருக்க முடியும்? அப்ப அவனுக்கு புரியணும். ஞானத்த குடுக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குப்பா. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் ஆயி கடந்து வரணும். அப்ப அதுக்கு தான் இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சுட்டிக்காட்டி, அத நேர்த்தி பண்ணி, உன்னுடைய உண்மை நிலைய நான் இங்க புரிய வைக்கிறேன்ட்டு வேதம் இப்படி புரிய வைக்குது. அப்ப எல்லாவற்றையும் நீக்கிய பின்பு எது எஞ்சுகிறதோ, எது மிஞ்சுகிறதோ அதுதான் ஆத்மா என்று காட்ட முயற்சி செய்கிறது. அப்ப அதனால் அது மட்டுமே இருக்கிறது. ஏனெனில் அனைத்தையும் நிராகரித்த பின்பும் அது நீங்காமல் இருக்கிறது. அதுவே பிரம்மம். அதுவே ஆத்மா. இதுவே அசத்து வியாவிருத்தி ரூபம். அதாவது அது அல்லாத அனைத்தையும் நீக்கி மிச்சம் இருப்பதை அறிகின்ற ஒரு முறை என்று இந்த சாஸ்திரம், இங்க உபனிஷதம் இந்த நேத்தி நேத்தி முறையை கையாளுகிறது என்று நாம் இந்த ஸ்லோகத்திலே பார்க்கிறோம் என்று இங்கு வித்யாரண்யர் இவ்வளவு ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இதுக்கு நான் ஓமானம் அந்த வேதத்தினுடைய விஷயத்தையே நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப ஒரு ஆத்மாவை அறிய வைக்க முயற்சிக்கும் போது, ஒரு சாதகனுக்கு இறைவனை காட்டிக் கொடுக்க முயற்சிக்கும் போது, மனம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அப்ப மனம் எடுக்கின்ற ஒரு வடிவம், ஒரு குணம், ஒரு அனுபவம் என்பதை வைத்துக்கொண்டு, அதுவே சாஸ்வதம் என்று பிடித்துக்கொண்டு வாழ்வது இறை அனுபவத்துக்கு கொண்டு செல்லாது. அவன் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு, இதுதான் கடவுள் என்று ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவன் ஒப்புக்கொண்டு விட்டான் என்றால், அவனுக்கு அதற்கு அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல முடியாது. அவனுக்கு அதுவே பிடிச்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மேல அவனுக்கு என்னத்த போய் நீங்க மாத்தி புரிய வைக்க முடியும்? ஒரு மாற்றமும் நீங்க செய்ய முடியாது. அப்ப இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல லாக் ஆயிடுறாங்க இல்லையா? அந்த லாக் ஆனவங்க வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, அறியாமைகளை நீக்கி, நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய சுய அறிவை உணர்ந்த பிறகுதான், இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே. அதுவே நான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னுடைய சுய அறிவில் பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கு ஞானிகள், ரிஷிகள், மகான்கள் எல்லாம். அப்ப அதுதான் இங்க ஸ்ருதி என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நேத்தி நேத்தி முறையை பயன்படுத்துகிறது. அப்ப ஆத்மா இப்படித்தான் இருக்கிறது என்று நேரடியாக யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆகவே நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிற அஞ்ஞான விஷயங்களை எல்லாம் நான் நீக்குகிறேன். அதை நீ புரிந்து கொள். இதையெல்லாம் நீ நீக்க தயாராகி விடு. அப்ப முதலில் இந்த உடலை நான் என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அஞ்ஞானம் நிராகரிக்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த மனதை நான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அஞ்ஞானம் நிராகரிக்கப்படுகிறது. அதன் பிறகு புத்தியை நான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அஞ்ஞானம் நிராகரிக்கப்படுகிறது. இந்த முறையில் நாம் பற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் நீக்கி, நேத்தி நேத்தி செய்து, கடைசியாக எது மிஞ்சுகிறதோ அதுவே இருப்பு, அதுவே பிரம்மம் என்று இங்க உபநிஷதம் சுட்டிக்காட்டுகிறது. யதோ வாசோ நிவர்த்தந்தே பகவத்கீதை. அது வார்த்தைகளால் அடையவே முடியாதது. ஆத்மா நேரடியாக காட்டப்படுவது இல்லை. அது வார்த்தைகளால் விளக்க முடியாதது. இப்படிப்பட்ட தவறான அடையாளங்களை நீக்குவதன் மூலம் மட்டுமே அது அறியப்படுகிறது என்று இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்ப இந்த ஸ்லோகத்துல நாம வந்து எந்த மாரி தியானம் செய்யலாம்? இப்ப நான் அப்படின்னு தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நாம் கவனிக்கணும். இப்ப நமக்கு நான்ங்கிற அபிமானம் என்ன? இந்த உடல் அபிமானம். அத விட்டா மனசு. நான் அப்படிங்கிற மனோ அபிமானம். அப்புறம் சிந்தனைகள், பிராணன். இப்படி எல்லாம் நமக்குள்ள நான் அப்படின்னு ஒரு ஈகோவ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நான் அப்படிங்கிற இந்த அகங்கார நாண எல்லாம் நீக்கிட்டு, என்னுடைய உண்மை நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம உணர முயற்சி எடுத்தோம்னா, அங்கு நம்முடைய சுய அறிவு பிரகாசிப்பதை நம்ம அனுபவமாக்க முடியும். அதற்கு நாம் இந்த வேத சாஸ்திரங்களையும், வேதாந்த ரிஷிகளினுடைய வழிமுறைகளையும் நம்ம நடைமுறையில கொண்டு வந்து,
அனுபவமாக்கினா மட்டும்தான் நம்முடைய சுய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும். அப்பொழுது மட்டும்தான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்ற விடை நமக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்றார். இது 32வது ஸ்லோகம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த 32வது ஸ்லோகத்தோட இந்த பஞ்சகோச விவேக வகுப்பை நிறைவு செய்றேன். நாளைக்கு 33வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.